இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த புதிய நாளுக்காக நான் திரு நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளிலும் காலை வேளையிலே உங்களுக்கு ஒரு புதிய வார்த்தை சொல்லி நான் உங்களுக்கு செபிக்க விரும்புகிறேன். இந்த நாளிலும் யோவேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோவேல் 2:12 அவர் சொல்லுகிறார், ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் முழு இருதயத்தோடு என்னிடத்தில் திரும்ப என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். இந்த யோவேல் தீர்க்கதரிசி கடைசி நாட்களை அவர் பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிற காரியம். இயேசு பிறக்கிறதுக்கு முன்பாக ஒரு 500-600 வருஷத்துக்கு முன்பாகத்தான் அவர் எழுதினார். ஆனா அவர் கடைசி நாட்களை குறித்து எழுதியிருக்கிறார். கடைசி நாட்களில் என்ன நடக்கும், எப்படிப்பட்ட அழிவு வரும், கர்த்தருடைய நாள் எப்படி இருக்கும், எவ்வளவு மோசமான அழிவுள்ள நாளா இருக்கும், சந்திரன் எப்படி இருக்கும், வானம் எப்படி இருக்கும், சூரியன் சந்திரன் எல்லாம் மழுங்கி மங்கி இருண்டு ஒளி இல்லாமல் போகும் கடைசி நாளை குறித்து அவர் பார்க்கிறார். பாருங்க, தீர்க்க தரிசனம் தற்சமயத்து மட்டும் தூரமாய் பாருங்க, அது இன்னும் நடக்கல, நடக்க போகிறது. அப்போ அந்த நாளுக்கு எப்படி ஆயத்தப்பட வேண்டும், அந்த நாள் வந்தா என்ன செய்யணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. பாருங்க, எங்கேயும் ஓடாம அந்த நாள்ல வரும்போது ஆண்டவரிடத்துல திரும்பணும், புலம்பலோடு பாருங்க, அழுகையோடும் விசேஷமாக உபவாசத்தோடும் முழு இருதயத்தோடு என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர். அந்த நாட்கள்ல கர்த்தர் இடத்துல திரும்பணும். ஒரு பிரச்சனை வரும்போது கர்த்தரிடத்துல திரும்பணும். பாரு, அதாவது இவர் சொல்ற பிரச்சனை இன்னும் நடக்கல, நடக்க போகுது. அதனால நம்ம எங்க இருப்போம், என்ன செய்வோம்? வசனம் சொல்லுது, கர்த்தரிடத்துல திரும்ப வேண்டும். பிரச்சனை வந்து நம்ம பல இடங்கள் இருக்கு போறது. ஒரு அழிவு வரும்போது மக்கள் பல டிசிஷன் எடுப்பாங்க. ஒரு யுத்தம் வந்துச்சுன்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. போய் உள்ளவே பதுங்கணும், அப்படி நம்ம பாதுகாத்துக்கொள்ளணும், பூமிக்குள்ள அடியில போயிடணும், இப்படி பயங்கர காரியங்கள்லாம் இருக்குது நம்மளை காத்து கொள்றது. ஆனா ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம் தீர்க்கதரிசி மூலமாய் பேசுகிறார். அந்த நாள் வரும்போது நீங்கள் உபவாசத்தோடும் புலம்பலோடும் அழுகையோடும் மாத்திரம் அல்ல, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்ப. ஆண்டவரிடத்துல போனா அதுக்கு ஒரு விமோசனம் இருக்கு, ஒரு பாதுகாப்பு இருக்கு, ஒரு மாற்றம் அங்கே கர்த்தருடைய சமூகத்துல இருக்கு. பிரச்சனையின் பெரிதான பிரச்சனை வரும்போது உங்களால் தாங்க முடியாது, நம்மளால் தாங்க முடியாது, மனுஷனால் தாங்க முடியாது, அப்படிப்பட்ட பிரச்சனை வரும். அதனால எல்லா ஜனத்தையும் கூட்டி எல்லாம் ஒன்று சேர்ந்து நீங்கள் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் அன்றைக்கு கூப்பிட்ட அந்த கூப்பிடு சத்தை தான் இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்னா தியானம் பண்ணி கொண்டு இந்த நாட்கள்ல தான் அது வரப்போகுது. ஒரு பெரிய மப்பு மந்திரமான நாள், ஒரு கர்த்தருடைய நாள், அது பயங்கரமான நாள். அந்த நாள்ல மக்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள முடியாது. அதனால அந்த நாள் குறைக்கப்படும்படி, அந்த நாள் நம்மை சமாளித்து கொள்ளும்படியாக கர்த்தரிடத்துல திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுது. நாட்களில் நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட 1000 பிரச்சனைகள் வரும்பொழுதெல்லாம் நீங்க நம்மளால் தூக்க முடியாத பிரச்சனை, நம்மளால சகிக்க முடியாத பிரச்சனை, தாங்க முடியாத பிரச்சனை, சுமக்க முடியாத பாரம் அப்படி வரும்போது என்ன செய்யணுமா, முழு இதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்ல. அப்போ கர்த்தர் திரும்பும்போது அதுக்கு ஒரு வழியை கர்த்தர் வைத்திருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கு. இப்போ உங்க வாழ்க்கையில 1000 பிரச்சனை இருக்கு. நீ சொல்லுவீங்க, இதெல்லாம் முடியாது, அதெல்லாம் அப்படி பண்ணணும், இதெல்லாம் இப்படி பண்ணணும், இதெல்லாம் இப்படிதான் பண்ணணும், டாக்டர் அப்படி சொல்லிட்டாரு, இவர் இப்படி சொல்லிட்டாரு, வக்கீல் சொல்லிட்டாரு, ஒண்ணுமே நடக்காதுன்னு சொல்லிட்டாரு, டாக்டர் ஃபுல்லா கைவிட்டாரு. நம்ம எல்லாரும் நல்லா படிச்சவங்க தான் நம்புறோம், அவருக்கு எல்லாம் தெரியும், அவர் நம்புறோம். டாக்டர்னா தெய்வம் போல் நம்புறோம், வக்கீல்னா ஐயோ நம்ம அவர் வாதாடலன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு நம்ம எல்லாம் அப்படி நம்புறோம். ஆனா அவர்கள் எல்லாரும் கைவிடுவார்கள், அவர்கள் நம்புறோம். ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையில எல்லாரும் கைவிட்டு உதறிவிட்ட போது அவர் சொல்றாரு, என்ன செய்ய, முழு மனசா என்னிடத்தில் திரும்புங்கள். பாருங்க, நீங்க இடத்தில் திரும்புங்கள். அந்த சமயத்துல வேற எங்கேயும் போதை திரும்ப. இந்த நாட்களில் அருமையான உங்க பிரச்சனை மாறவில்லை, உங்க பிரச்சனைக்கு முடிவில்லை, உங்க பிரச்சனை யாராலும் தீர்க்க முடியலைன்னா கர்த்தரிடத்தில் திரும்பினா அவர் எல்லாம் சரி பண்ண. இங்க வேணாலும் போயிட்டு வாங்க, அங்க போறேன் இங்க போறேன், நான் அமெரிக்கால போய் டாக்டர் பாக்குறேன், நான் அந்த ஊர்ல போய் இதை பாக்குறேன், நான் வெளிநாட்டுல போய் இதை பண்ணல, எதனாலும் பண்ணலாம். பாருங்க, பண்ணலாம், எல்லா இடத்துலையும் பண்ணிட்டு பாரு, எனக்கு முடியல,
நான் அந்த ஆளை பார்க்குறேன், இந்த மந்திரவாதியை பார்க்குறேன், அந்த ஜோசியக்காரனை பார்க்குறேன், எல்லாம் பார்த்துட்டு ஒன்றும் முடியலைன்னா கர்த்தரிடத்தில் திரும்பணும். முதலே திரும்பலாம், கடைசியிலும் திரும்பலாம். ஆனா கர்த்தர் திரும்பினா மாத்திரம்தான் நீ முழுவதோடு திரும்பினால் ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு விடுதலை உண்டாகும், ஒரு அதிசயம் நடக்கும், உன் குடும்பத்திலே நடக்கும். இந்த நாட்கள் அருமையான சோதனை மேல் சோதனை, வேதனை மேல் வேதனையா, ஒன்றுமே பண்ண முடியல, என்னால ஒன்றும் பண்ண முடியலை என்று சொல்லி நீங்கள் வேற குறுக்கு வழியில் போக விரும்புகிறீர்களா? குறுக்கு வழி என்றால் நிறைய இருக்கு. சில ஆளுகள் மனுஷன் ஒன்றும் பண்ண முடியல, செத்துட்டா தான் முடியும். எந்த காரியத்துக்கும் சாவு முடிவு அல்ல, எந்த காரியத்துக்கும் சூசைடு முடிவு அல்ல. அதுக்கு ஒரு வழி இருக்குது. அந்த வழியை எங்கே போய் தேடணும் தெரியுமா? கர்த்தரிடத்துல தேடணும். அவர் கரெக்டாக வழி சொல்லுவார். இப்படி போ, இதை செய்யும்பர், அப்பொழுது உனக்கு எல்லாம் சரியாகும். நீங்க நினைக்காத, நீங்கள் எதிர்பார்த்த எல்லா ஆசீர்வாதங்களும் வரும். அதனால்தான் முழு இதயத்தோடு என்னிடத்தில் திரும்புங்கள் என்று இந்த கடைசி நாட்கள்ல அன்றைக்கு சொன்னார். அது கடைசி நாளா நினைச்சாங்க. ஆனால் அந்த கடைசி நாள் இன்னும் வந்து சேரல. 2700 வருஷம் ஆச்சு, இன்னும் அந்த கடைசி நாள் வரல. ஆனால் வரப்போகுது. நாம் எங்கே திரும்ப ரெடியா இருக்கிறோம்? பாதுகாப்பா இருக்கணும். என் சொத்து அழிஞ்சிடக்கூடாது, நகை அழிஞ்சிடக்கூடாது, பணம் அழிஞ்சிடக்கூடாது, எல்லாமே பாதுகாப்பா இருக்கணும். அப்படின்னா அது நடக்காத விஷயம். அது என்னை பாதுகாக்கும், நடக்காது. மனுஷன் பாதுகாப்பா, நடக்காது. பாருங்க, டாக்டருக்கே நோய் வந்தா அவர் எந்த ஹாஸ்பிட்டல போய் அட்மிட் பண்ணுவாங்க? எல்லாருக்கும் குணமாக்குற டாக்டருக்கே நோய், அட்மிஷன். பாருங்க, மனுஷனாரு எல்லாருக்கும் அப்படித்தான். அவர் காப்பாத்தார், எவரும் காப்பாற்ற மாட்டாரு. கர்த்தரிடத்தில் திரும்பினால், அழுகையோடு திரும்பினால், புலம்பலோடு திரும்பினால், உபவாசத்தோடு திரும்பினால், முழு இதயத்தோடு திரும்பினால் கர்த்தர் என்ன செய்வாராம் தெரியுமா? எல்லாவற்றையும் கேட்டு ஒரு அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அதை நீங்கள் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த அருமையான நேரத்தில் நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்குறீங்களா? கர்த்தரிடத்தில் திரும்புறீங்களா? முழு இதயத்தோடு திரும்புங்க. உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை அதிசயம் செய்ய இன்றைக்கு அவர் ரெடியா இருக்கிறார். எந்த எப்படிப்பட்ட பிரச்சனைனாலும் சரி, கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஆண்டவர் பக்கம் திரும்புங்கள், அவர் உங்க பக்கம் திரும்புவார். கர்த்தாவே உங்களை நாட்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.